வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ப எங்க வந்திருக்கோம்னு பார்த்தா, பிள்ளையார் வாங்க தாங்க வந்தாங்க. ஏன்னா, நம்ம ஏரியா பிள்ளைங்க குடுத்த கோளாறு அப்படி. பிள்ளையார் வாங்கி அவனும் ஒரு வசல் வேட்டையில இறங்கி, நேரா பிள்ளையார் வாங்க வந்துட்டோம். பிள்ளையார் வாங்க வந்தா, அதுக்கு ஏகப்பட்ட போட்டி. சரி ஒரே அடியா எல்லாத்தையும் பேசி, ஒரு 7 அடியில ஒரு பெரிய பிள்ளையார் அவன வாங்கிக்கிட்டு வந்தா, இவங்க பயலுவ அப்பயும் நம்ம ஏரியா பிள்ளைங்க ஒரே கோளாறு குடுத்துட்டானுவ. சரி டாடா ஏஸ புடிச்சு ஏத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, எல்லாம் பேந்தா பேந்துன்னு முழிக்கிறாங்க. யாரு டாடா ஏஸ்ல ஃபர்ஸ்ட்டு பிள்ளையார ஏத்துறதுன்னு. சரி ஒரு வழியா இவங்கள பிள்ளையாரையும் ஏத்தி வச்சுட்டு சரி இப்படியே போகக்கூடாது. ஒரு வேஷ்டிய வாங்கி முகத்த மூடுன்னு சொல்லிட்டாய்ங்க. அது என்ன சாஸ்திரம்னு தெரியல. சரி நான் அதோட வாங்கி மூடிட்டு, சரி உடனே தேங்காய் உடைச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு எவனோ ஆரம்பிச்சுட்டான். வேணும்டா உடனே போய் ஒருத்தன கடையில விட்டு, போய் தேங்காவும் சூடவும் வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டான். அவன் வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிட்டு. சரி வந்த வேகத்துக்கு எடுத்து சுத்துங்களான்னா, தேங்காய் சுத்தி உடைக்காம வண்டியை பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி என்ன பண்றது? சரி வந்தா சுத்திட்ட, எடுத்து தேங்காய் உட அப்படின்னு ஒரு சதுரக்காயை போட்டுட்டு, வண்டியை எடுங்கடா அப்படின்னு சொன்னா, இவன் வண்டியை எடுத்ததும் போதும் இனிமே அலப்பற ஸ்டார்டிங் பிரான்ஸ் அப்படின்ட்டு இவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி என்ன பண்றது இவங்களுக்கு பாதுகாப்பா நாங்க பின்னாடியே வந்துகிட்டு இருக்க இவங்க முன்னாடியே போயிட்டா இருக்கோம். ரோட்ல கடையை பார்த்துட்டாங்க போல. கடையை பார்த்தா இவங்க இடியாப்பம் இடியாப்பம்னு கத்த அவங்க என்னடான்னு இவங்க இல்லை எட்டி பார்க்க சரி வா என்ன பண்றதுன்ட்டு ஏரியாவுக்குள்ள இனிமே மஜா தான் பிரான்ஸ் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரே மஜா தான்.